இந்தியர்களே, மாண்புமிகு அமெரிக்க ஜனாதிபதியும் இந்திய பிரதமர் தமிழக முதல்வரும் அமர்ந்திருக்கும் இந்த சரித்திர விழா மேடையில் நானும் பேச வாய்ப்பு கிடைத்த கதை பெரிய கதை, உலகமே சம்பந்தப்பட்ட கதை. ஏன், இது ஒரு சாமி கதையும் கூட. பகுத்தறியும் இந்த விஞ்ஞானி சாமி கதை சொல்கிறானே என்ற கேள்வி எழலாம். இங்கு குழுவித்திருக்கும் கோவிந்தராஜசாமியும் இக்கதையில் ஒரு முக்கிய பாத்திரம். அதனால் இந்த சாமியின் கதையையும் சொல்ல வேண்டியதாயிருக்கிறது. கோவிந்தராஜருக்கு நிறைய முன்கதை உண்டு. அதை சுருங்க சொன்னாலும் 12ஆம் நூற்றாண்டு வரையிலாவது போக வேண்டும். 12ஆம் நூற்றாண்டு இயேசுவும் அல்லாஹ்வும் இந்தியாவுக்கும் அதன் அரசியலுக்கும் புகாத நூற்றாண்டு. சிவனும் விஷ்ணுவும் மோதி விளையாட வேறு கடவுளர் இல்லாத காலம். அதனால் அவ்விரு கடவுளரும் தம் பக்தர்கள் வாயிலாக தம்முள் மோதிக்கொண்ட நூற்றாண்டு. உயர்வாழ நெடுதூழி புவிவாழ முதலீறு புகழ்வேதனோ இயல்வாழ உமை வாழ்வதொருபாக இருத்தாளி இசைப்பாடுவோ. யானைக்கும் சரி, மனிதனுக்கும் சரி, மதம் பிடித்து போனால் தொல்லைதான். 2ஆம் குலோத்துங்க சோழனுக்கு சைவ மதம் ரொம்பவும் பிடித்து போனது. மத நெறி, மத வெறியானது. அதுவரை தில்லையில் நடராஜருடன் ஒன்று கொடுத்தனம்